Hi friends, வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவை அரும்பு. இந்த வீடியோவில் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பேபி ஃபுட் தாங்க பார்க்க போகிறோம். எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது குழந்தைங்களுக்கான பேபி ஃபுட் இது போல் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹாட் வாட்டர் இருந்தாவே போதுங்க, 1 மினிட்லேயே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இது ட்ராவல் ஃப்ரெண்ட்லி மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்க்கு போகிற மதருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க ஜஸ்ட் ஒரு 1 மினிட்லேயே இது ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு அழகாக ஃபிட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த இன்ஸ்டன்ட் பேபி ஃபுட்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் ஆட் பண்ணிக்கலாங்க. வெள்ளை அவலுக்கு பதிலாக சிகப்பு அவலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே ஹெல்த்தி தாங்க. அவலை ஒரு தடவை நல்லா மனம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். அவல் வாங்கும்போது நல்லா சுத்தமான அவலாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த இன்ஸ்டன்ட் பேபி மிக்ஸ் செய்யும்போது அவலை வாஷ் பண்ண முடியாது, அதனால நல்லா சுத்தமான அவலாக பார்த்து வாங்கிக்கலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க. நல்லா மனம் வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண அவல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக வறுப்பட்டு வந்திருக்குங்க. இது ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவி இது போல் காய வச்சுருக்கேங்க. ரொம்ப காயணுன்ற அவசியம் இல்லை, கையில் ஈரம் ஒட்டாத மாதிரி இருந்தாவே போதும். கழுவி வச்சுருந்த பாசிப்பருப்பையும் இந்த வானிலையில் ஆட் பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஆட் பண்ணியிருக்கிற பாசிப்பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறி வருங்க. அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வறுக்கும் போதும் நல்லா கிறிஸ்பி ஆகிறதோட மட்டும் இல்லாமல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க. ஏன்னா இந்த ஃபுட்டை நம்ம குழந்தைங்களுக்கு குக் பண்ணி தர போகிறதில்ல, ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தாங்க தர போகிறோம். அதனால பாசிப்பருப்பு வறுக்கும்போது இது போல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்ததாக அதே வானிலையில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டுக்கடலையுமே குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. 7 மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா குழந்தைங்களோட உணவில் அடிக்கடி பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு செர்லாக் ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் போல் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி நீங்கள் செர்லாக் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லதுங்க. பொட்டுக்கடலை குழந்தைங்களோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொட்டுக்கடலையை ரொம்ப நேரம் வறுக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. லைட்டாக கிறிஸ்பியாகிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக அதே வானிலையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் ஆட் பண்ணிக்கிறனால குழந்தைங்களுக்கு ஈஸியாக ஜீரணமாயிருங்க. அதனால கொஞ்சம் போல் சீரகம் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கிறேன். சீரகமும் நல்லா கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதையும் ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். அடுத்ததாக அதே வானிலையில் ஒரு 6 போல் மிளகு ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு 8 மாதத்துலேருந்தே ஸ்பைசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மிளகு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகா, வரமிளகா அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்க. 1 வயசுக்கு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு மிளகு காரம் ரொம்பவே நல்லது தான். கொஞ்சம் போல் குழந்தைங்க சாப்பிட்ற உணவில் மிளகு ஆட் பண்ணி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக காரமும் பழகுவாங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண மிளகும் நல்லா வறுபட்டுச்சுங்க. இதையும் ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிடுறேன். இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாங்க. வறுத்த எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கும் போதே லைட்டாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிருக்குங்க. அது கூடவே நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அது வேர்த்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வரைக்குமே கெடாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இது போல் கண்ணாடி பாட்டிலில் தாங்க ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் பேபி மிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் பேபி மிக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு ஃப்ளாஸ்கில் நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சுருக்கேங்க. அதையே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் குழந்தைங்களுக்கு இது ஜீரணம் ஆகுமான்னு. கண்டிப்பாக ஜீரணம் ஆயிருங்க. ஏன்னா அவல் நம்ம ஊற வச்சுட்டும் கூட கொடுக்கலாம். ரொம்பவே நல்ல ஃபுட் தான். பாசிப்பருப்பையும் நம்ம நல்லா வறுத்துருக்கோங்க. அதனால குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். நீங்கள் காரமாக செய்ய விருப்பம் இல்லைன்னா ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இனிப்பாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க. இது போல் தண்ணி ஆட் பண்ணி குழந்தைங்க எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி ஆட் பண்ணும். நீங்கள் கொதிக்கிற தண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த இன்ஸ்டன்ட் பேபி மிக்ஸை ஆட் பண்ணிங்கன்னா அது கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். குழந்தைங்களுக்கு எடுத்து ஊட்டுறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது.
இப்போ இதில் எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சுங்க. குழந்தைங்க சாப்பிட்ற கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம குழந்தைங்களுக்கு அழகாக ஃபீட் பண்ணலாம். இதில் நம்ம கொதிக்கிற தண்ணி தான் ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற தண்ணி ஆட் பண்ணாலும் அது நல்லா இருக்காது. இப்போ குழந்தைங்கள எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகும்போதோ அல்லது கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போதோ குழந்தைங்களுக்கு என்ன செய்யறதுன்னு யோசனையே வேண்டாங்க. இது போல் செர்லாக் பவுடர் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இந்த பவுடரையும் கொஞ்சம் போல் கொதிக்கிற தண்ணியும் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு அழகாக ஃபீட் பண்ண வேண்டியது தான். இந்த இன்ஸ்டன்ட் பேபி மிக்ஸ் ட்ராவல் ஃப்ரெண்ட்லி மட்டும் இல்லைங்க, வேலைக்கு போகிற அம்மாக்களுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கிறனால இந்த செர்லாக் பவுடரையும் கொஞ்சம் போல் ஹாட் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற மதராக இருந்தாலுமே ஒரு நாள் ரொம்ப அதிகமான வேலை இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி சமயத்தில் இது போல் பவுடராக செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு நிமிஷத்துலேயே ப்ரிப்பேர் பண்ணி ஊட்டி விட்டுட்டு நம்மளும் அழகாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பேபி ஃபுட் சம்மந்தமாகவோ இல்லை பேபி கேர் சம்மந்தமாகவோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போல அம்மாக்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.